வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான படத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. எல்லா படத்து மாதிரியும் ஒரு சாதாரண ஒரு க்ரைம் த்ரில்லராக இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, கேரளாவில் ஒரு நார்மலான ஒரு டவுனில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் லிமிட்டு. அந்த ஸ்டேஷனில் ஒரு ட்ரைனி இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுறாரு நம்ம அஜீப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ. அவர் பார்த்திங்கன்னா நியூலி மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறாரு. இந்த ப்ரொபேஷன் பீரியடில் இவருக்கு ஒரு கேஸ் வருது. இவர் வந்து ரொம்ப ஆக்டிவான நல்ல யங் பர்சன். ப்ளஸ் வந்து எல்லா லாங்குவேஜ், ஹிந்தி தெரியுது, இங்கிலீஷு, அந்த லாங்குவேஜ்லாம் தெரியுது. சீனியர் ஸ்டாஃப்ஸ் கூட நல்லா சேர்ந்து பழகக்கூடிய, கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டருடைய யங்ஸ்டர். இவர் இப்போது ப்ரொபேஷன் பீரியடில் தொழிலும் கற்றுக்கிறாரு. இப்போ இவர் இருக்கிற சமயத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. அந்த காலில் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல, அது கொஞ்சம் ஊர் விட்டு ஒதுக்குப்புறத்தில் ஒரு பாலடைஞ்ச கிணத்துல ஒரு லேடியுடைய டெட் பாடி இருக்குது அப்படின்ற ஃபோன் கால் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி இவர் சீனியர் 2 பேருமே போகிறாங்க. அவர் ஜாய் சார், இவருடைய சீனியர் 2 பேரையும் கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்திங்கன்னா அங்கே அது ரொம்பவுமே ஒரு வாரமே ஆகிட்டுக்க மாட்டேங்குது. ரொம்ப அழுகி போயிட்டு பயங்கரமான ஸ்மெல்லு. அது வந்து இவங்களால் பார்க்க முடியல, ரொம்ப சகிக்க முடியல. இவர் வந்து புதுசு தானே, அப்படியே தடுமாறுற அப்படி. பட் அவர் சீனியர் ஜாய் சார் அவர் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்து இப்போ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே மேலே எடுத்து அதோடைய டீட்டெயிலு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இவருக்கு இதை பார்த்து ரொம்ப அருவருப்பாயிடுது. ஸ்மெல் தாங்க முடியல. அது இவரும் ஒரு 2 ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் அவர் கையில் அந்த ஸ்மெல் ஒட்டிக்கிச்சுன்ற ஃபீலிங் வேறு பயங்கரமாக கையை உதறி சோப் போட்டு கழுவி அதை புது எஸ்ஐ அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ இந்த கேஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஒரு லேடி வந்து டெட் பாடி கிணத்துல இருக்குது, ரைட்டு. இப்போ இதை வந்து இதுவரையும் யாரும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. ஒரு லேடி காணா போயிட்டாங்கன்னு யாரும் சொல்ல. அதனால் வந்து இது என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு யாராவது வந்து கேட்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி, இது இப்படியே இருந்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு அப்படின்னு கலெக்ட் பண்ணும்போது அந்த லேடியுடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் எழுதியிருக்கோம். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ அப்படி. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம அந்த லோக்கல் ஆளுங்க மாதிரி தெரியல. அந்த ஃபேஸ் கட் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து, அதாவது வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி, அதாவது என்னது பஞ்சம் பொழைக்க வராங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி தெரியுது. ஓகே, அப்போது அந்த மாதிரி ஆளுங்க, அதாவது மலையாளிஸ் இல்லாமல் கன்னடா மக்களோ தமிழ் மக்களோ யாரோ பார்டர் தாண்டி வந்து இங்கே வேலை செஞ்சு வயிற்று பொழப்புக்காக வந்த மக்கள் மாதிரி தெரியுது. ஓகே, அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் இந்த ஃபேஸ் கட்டை காமிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுற அப்படி. அப்போ தேடும்போது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த வீட்டில் போய் கேளுங்க, அந்த அம்மாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாங்க, செய்கிறாங்க. அப்போது அந்த லேடி வந்து இந்த ஃபேஸ் பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி. ஓகே, இப்போ வந்து அந்த டெட் பாடிக்கு வந்து பேர் கிடச்சிருச்சு, சோபா. இப்போ வேறு எதுவுமே தெரியல. இந்த சோபா யார், என்ன, இவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி சொல்கிற அப்படி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. அவங்க வீட்டுக்காரரு, அவர் வீட்டுக்காரர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அப்போ 4 பேரில் ஒரு ஆள் மட்டும் இங்கே இறந்து கிடக்குறாங்க. அப்போ மற்ற 3 பேர் எங்கே அப்படிங்கிற கொஷின் வந்து போலீஸ்க்கு வருது. அப்புறம் இவர் வந்து அந்த கையில், அந்த டெட் பாடி கையில் எழுதிருந்துச்சு பார்த்திங்களா, அந்த எழுத்தை எடுத்து காமிக்கிறாரு. கன்னடாவில் எழுதியிருக்கு. அதை எடுத்து காமிக்கும்போது அந்த அம்மா படிச்சுட்டு ராஜு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் பேர் ராஜு தான் அப்படின்னும் அந்த அம்மா சொல்கிறா அப்படி. ஓகே, அப்போது சோபா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கார் பேர் ராஜுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது அவங்க வீட்டுக்கார் எங்கே போனார், குழந்தைங்க 2 பேர் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த அம்மா வந்து அதே உளுந்து இறந்து போச்சா, இல்லை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இப்படி வந்து
ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா தேடும்போது அவர் இப்போ தேடும்போது பார்த்திங்கன்னா இவங்களை கூட்டு வந்து ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்களை கூட்டிகிட்டு வரல, அங்கே பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேளுங்க சார், முழு டீட்டெயில் தெரியும்னு சொல்லி அந்த அம்மா அமுச்சு விட்றோம். அப்போது அந்த கான்ட்ராக்டரை போய் பார்க்குறாங்க, ஏஜென்ட் மாதிரி. அவர் வந்து சொல்கிறாரு, சார் அந்த மாதிரி வந்து அவங்களாம் டெய்லி லேபர் தான், நாங்களாம் போய் கூப்பிட்றதில்ல, அவங்களாம் வந்து நிற்கும் போது நாங்கள் உண்டான வேலையை கொடுக்குறோம். அதனால் வந்து எனக்கும் ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. பட் வந்து எனக்கு தெரியும் இவங்க வந்து இந்த இடத்துல தங்கியிருக்காங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒதுக்குப்புறத்தில் தங்கியிருக்கிறத அந்த லேடி வந்து என்கிட்ட ஒரு முறை சொல்லிச்சு. அவங்க வீட்டுக்கார் பேர் ராஜு, எனக்கு மற்றபடி வேறு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். இவங்களும் சரி நான் வேறு எதான்னா உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடியுடைய ஃபோட்டோ, அந்த இறந்து போன அந்த அம்மாவுடைய ஃபேஸ் கட்டு ஃபோட்டோ, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கையில் எழுதியிருக்க ராஜுங்கிற அந்த லெட்டர், கன்னடா எழுத்து, இது ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போது இந்த கான்ட்ராக்டர் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு விசாரிக்கலாம், அங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அது ஊருக்கு ஒதுக்குப்புறம், யாரும் இல்லாத, கேப்பார் மேப்பார் இல்லாத ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு பார்க்குறாங்க, அங்கே ஒரு குடித்தனம் இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது. பட் இப்போ யாருமே இல்லை, சமீபமாக யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தென்படுது. அப்புறம் உள்ளே போய் பார்க்குறாங்க, செய்கிறாங்க, என்ன எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ரயில்வே ட்ராக்கை ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன தகர கொட்டாய் மாதிரி இருக்குது வீடு. அந்த ரயில் அங்கே பாஸ் ஆகும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் முக்கியமான சீனாக அங்கே படுது. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ட்ரெயினில் அப்பா அம்மா தங்கச்சி இவர் மொத்தம் 4 பேரும் ஊருக்கு எங்கேயோ போகிறாங்க. அப்போது ஊருக்கு போகும்போது இந்த சின்ன பசங்க நம்மளுக்கு தான் தெரியுமே, விண்டோ சீட் யாருக்குன்னு சொல்லிட்டு சண்டை, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வரும்போது தங்கச்சியை வந்து இவர் சொல்கிறாரு, போய் அங்கே சிங்கிள் சீட் இருக்குல்ல, நீ போய் அதில் தனியாக உட்காந்துக்க போ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுறாரு. அப்படி அதுக்கு அந்த குழந்தையும் போயிட்டு அம்மாக்கிட்ட ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கையில் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த ஜன்னலோட சிங்கிள் சீட் ஒன்று தனியாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் போய் உட்காந்துட்டு இருக்கிற. அப்படி ஒரு 5 நிமிஷம் கழித்து இவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மிஸ்ஸிங்க. இவர் கூப்பிட்டு சொல்கிறார், அம்மா அங்கே பாருங்கள் காணோம் அப்படின்னும் போது தேடுறாங்க, ட்ரெயின் முழுக்க தேடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, ஏதேதோ பண்ணி பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து இப்போ எப்படியும் 25-30 வயசு ஆகிப்போட்டுருக்கான். அவர் 5 வயசு, பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 வயசு அந்த மாதிரி இருக்கும். 3 வயசில் தொலைஞ்சு போயிட்டு இன்றைக்கி இவருக்கே 30 வயசு ஆகிப்போச்சு. இது வரையும் இவருக்கு வந்து ஒரு கில்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த விண்டோ சீட்டு விட்டுருந்தோம்னா தங்கச்சி தொலைஞ்சு போயிருக்க மாட்டா, இல்லை நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கும் போதும் இவருக்கு ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது வாழ்க்கை முழுக்க. தங்கச்சியை தொலைச்சிட்டோம், நம்மளால தான் அந்த குழந்தை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பெரிய கில்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் தேட போன இடத்துல அந்த ட்ரெயினை பார்த்த உடனே இவ்வளவும் ஞாபகம் வந்துடுது. அவர் சீனியர் வராரு, ஏப்பா என்ன அப்படின்னோடனே, இல்லை சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றபடி தேடுறாங்க. அப்போது தேடும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து எவிடன்ஸ் கிடைக்குது. அதாவது அந்த ஃபேமிலி ஃபோட்டோ, அவர் நானி சுதீப் கூட அவங்க எடுத்திருப்பாங்க ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சோபா மூஞ்சி மேட்ச் ஆகிடுது. அப்போ சோபா கூட இருக்கிறவர் தான் அவங்க வீட்டுக்காரரு, அப்புறம் குழந்தைங்க. இதை வந்து போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. கான்ட்ராக்டர் பார்க்குறாரு, ஆமாங்க சார் இவர் தான் வந்து ராஜு அவங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொன்னோடனே ஓகே ரைட், இவங்களுக்கு ஓகே. இப்போ சோபா இருந்த இடம் தெரிஞ்சிடுச்சு, ராஜுவை பற்றி தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க, சித்ரால்லின்னு சொல்லிட்டு, அந்த பிளேஸில் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தது, அந்த அட்ரஸ் போட்டிருக்கோம். சரி அங்கே போயிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த ராஜுவை பற்றி தெரியும். இப்போ டெட் பாடி கிடச்சிருச்சு, இப்போ இது டெட்டா மர்டரா இல்லை சூசைடா அப்படின்னு தெரியணும். இப்போ அதனால் சர்ச் பண்ணுறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ கர்நாடகா போகிறாங்க. போயிட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ
ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோ நீங்கள் தானே? ஆமாங்க சார், இது எங்கள் அட்ரஸ் தான், நாங்கள் தான் எடுத்திருப்போம். அப்படின்னும் போது இது இவங்க யார் என்ன தெரியுமா அப்படின்னா, இல்லைங்க சார் தெரியாது, இவங்க வராங்க, இவங்க வந்து ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சிடுவோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அங்கே வந்து இவங்க ஃபோட்டோகிராஃபரை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே சுதீப் சார் இருக்க யாரோ அந்த மாதிரி செலிப்ரிட்டி வராங்க, இவங்க போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து வந்து வாங்கிக்கோங்க, நம்ம கடைகளில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சார் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ரைட். அப்போது வந்து இந்த ஏரியா சம்மந்தமான ஆளுங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த சித்ராலி ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க. இந்த லேடியை தெரியுமா, இவரை தெரியுமா, ராஜு தெரியுமா, லேடியை தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும்போது கரெக்டாக அந்த ராஜு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தம் போடுறதுக்கு வரும். அப்படி கரெக்டாக இவர்கிட்ட போலீஸ்கிட்டே சிக்கிடும். அப்படி சரி ராஜு தான் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ராஜு தூக்குறாங்க. தூக்கிட்டு இப்போது கேரளா எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இங்கே ஸ்டேஷன் லிமிட் தானே, விசாரணைக்காக இங்கே கூப்பிட்டு வராங்க. அவன் பஸ்லேயே வந்து சொல்கிறான், சார் என்ன சார் ஆச்சு அப்படின்றான். இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க, நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கதையை சொல்கிறான். இந்த மாதிரி நாங்கள் வந்து வியாபாரிங்க, பொம்மை செஞ்சு விற்கிற நாடோடி வியாபாரி கூட்டம். அதனால் நான், என் ஒய்ஃப் சோபா, குழந்தைங்க 2 பேர் இவங்கெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தோம். நான் வந்து அப்பப்போ சினிமா ஷூட்டிங்க்காக போயிடுவேன். சினிமா ஷூட்டிங்க்கு போயிட்டு நான் இப்போ சமீபமாக தான் வந்தேன். நான் போனால் 1 வாரம் 10 நாள்னு வந்து நான் இங்கேயே தங்கிடுவேன். அதனால் நான் இப்போ தான் வந்து வந்தேன். நான் இன்னும் கூட ஊருக்கு போகல. அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது சோபா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி இப்போ குழந்தைங்க எங்கே என்ன அப்படின்னும் போது இப்போ இவரே வந்து இன்னும் ஊருக்கு வரல, கேரளா வரல, அதனால் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஆகிடுது. சரி இவரை கூப்பிட்டு போய் பாடி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இவர் பார்த்துட்டு சோபான்னு அழுது ஒப்பேர் வச்சு ரொம்ப இது பண்ணுவார். இவங்களுக்கே ஃபீல் ஆகிடும், சரி என்னடா அது இப்படி ஒரு ஃபேமிலி ஆகிப்போச்சு, இந்த ஃபேமிலியில் இந்த அம்மா இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட எல்லாம் எழுதி வாங்கின்னு அந்த பாடியை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இவருக்கும் காசு இல்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஜாய் சார் காசு கொடுத்து ஊருக்கு போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். சரி எல்லாம் முடிஞ்சு செஞ்சு இதை வந்து பத்திரிக்கையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல கிடைச்ச பாடி வந்து சோபா பாடி, அவர் ஹஸ்பண்ட் வந்து ராஜு ஐடென்டிஃபை பண்ணார். பார்த்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் இதாச்சு, அதனால் அடக்கம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று போடுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சித்ராலி, கர்நாடகா ஸ்டேட்டில் சித்ராலிலேருந்து ஒரு ஃபேமிலி வருது, ராஜுவுடைய ஃபேமிலி. அவங்க வந்து நிற்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கள் ராஜுவை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு. இது என்னடா அது புது கதையாகுது? இல்லைம்மா போன வாரம் தான் அவர் வந்தார், வந்து சோபாவை பார்த்தாரு, அவர் தான் கையெழுத்து போட்டு எல்லா அடக்கம் காரியங்கள்லாம் பண்ண அப்படியே இருக்கா. அப்படியே அவர் ஊரில் தான் இருக்கிறான்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் இல்லைன்றீங்க, நீங்கள் பார்க்கலன்றீங்க, குழந்தைய கூட உங்ககிட்ட தான் ரொம்ப விட்டான்னு சொல்கிறா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நாங்கள் ராஜுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை சார் அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது உடனே அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. ஏம்மா இதுதானம்மா அப்படின்னும் போது, சார் இது ராஜு இல்லை, இது கணேசன் அப்படின்றாங்க. இது என்னடா அது புது கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படிம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து சோபாவுடைய சொந்தக்கார பையன், தூரத்து சொந்தக்கார பையன் கணேசன் அப்படின்றாங்க. அப்போ ராஜு எங்கம்மான்னா, இல்லை சார் ராஜு வந்து 1 வருஷம் ஆச்சு, நாங்களே பார்க்கல அப்படின்னு அந்த ஃபேமிலி குரூப்பு சொல்கிறாங்க. இவங்களுக்காக போச்சு, பீதி ஆயிடுச்சு. இப்போது ராஜுன்னு நினச்சி வீட்டுக்காரன் நினச்சி வேற ஒரு ஆள்கிட்ட கையெழுத்து வாங்கி அடக்கம் காரியங்கள் பண்ணி அவனையும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரண்ட்கிட்ட போய் சொல்லும்போது அவர் செம்ம பிடிப்பார். எல்லாம் பழைய வேலையெல்லாம் ஞாபகம் இருக்கா, வேலைக்கு கிளம்பிடுங்க, நீங்கள் வந்து லாய்க்கு இல்லை இவன்னு சத்தம் போட்டு இப்படி கை கிடச்சோடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, அப்போ குழந்தைங்க நிலைமை என்னாச்சு, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி செம்ம சவுண்டு போட்டோன்னே இவங்க சரிங்க இன்னும் உங்களுக்கு 2 days டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளார நீங்கள் வந்து அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருவார். இப்போது நம்ம அஜீப்பும் ஜாய் சார் 2 பேரும் திரும்பவும் போகிறாங்க. போயிட்டு அதே ஊர் சித்ராலியில் போய் விசாரணை பண்ணுறாங்க, இவனை தேடுறாங்க, செய்கிறாங்க. தேடி கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு இடத்துல சூதாடிட்டு இருப்பான். அங்கே போய் இவனை கையங்களும் பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து இவனை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து செம்ம சாத்தி ஏடா உண்டு இது
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவன் ஒரு கதையை சொல்கிறான். இது என்ன கதை அப்படின்னா, சார் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கணேசன் தான், அவங்க வீட்டுக்காரன் வந்து ராஜு, ராஜு வந்து செம குடிகாரன், அதனால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட உதவி செய்ய சொன்னாங்க. நான் தான் வந்து கணேசனுக்கு நான் தான் வந்து ராஜுவுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். அவன் போகிறது வர்றது வேலை செஞ்சான். பட் வந்து அவன் ரொம்ப குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ணதுனால ஒரு முறை வந்து இந்த மாதிரி சண்டை ஆகி போச்சு. எனக்கும் அவனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனதுனால நான் வந்து அவனை வந்து கொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் வந்து நான் கிளம்பிட்டேன். குழந்தைங்கள எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை, இது வந்து 2வது கதை. முதல் கதை வந்து இவனும் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு இவன் தானே ராஜுன்னு சொன்னான். ராஜுவும் சோபாவுக்கு சண்டை வந்து தள்ளி விட்டுறான், மண்டையில் அடிபட்டுருது, செத்து போயிடுறா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தூக்கின்னு போய் ஒரு பக்கம் வச்சுருந்தேன், அது கிணத்துல வந்துச்சு, நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். குழந்தைங்களுக்கு போய் அந்த பாட்டி வீட்டில் விட்டுட்டான்னு சொல்கிறான். இப்போ இவன் ராஜு இல்லை கணேசன் தெரிஞ்சவொடனே இப்போ அடுத்த கதை. அதாவது வந்து ராஜு வந்து குடிகாரன். ராஜு வந்து அந்த பொண்ணை ரொம்ப சோபாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அதனால் வந்து இப்போ நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போய் 2 பேருக்கும் எனக்கும் ராஜுக்கும் சண்டை வந்து நான் தள்ளி விட்டா ராஜு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை அப்படின்னு சொல்லி இவர் போலீஸ் வந்து இன்னொரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எடுத்து காமிப்பாங்க. ராஜு வந்து அவனாக செத்து போல, நீங்கள் தான் கொண்டுட்டீங்க, இதுக்கு என்ன, அந்த விளக்கு ஒன்று இருக்கும் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைக்கிற விளக்கு, இவனை ஒரு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வச்சு கேட்டவுடனே இன்னொரு கதை சொல்லுவான். ஆமாம், ராஜுவுக்கு வந்து எனக்கு சண்டை வந்து அவன் வந்து சோபாவை அடித்ததுனால நான் வந்து கொன்னுட்டோம். அவன் பாடி எடுத்துகிட்டு போய் அவன் தனியாக ஒரு இடத்துல எரி விட்டோம். சரி, என்னடா ஆச்சு இப்போ உங்களுக்கு என்னடா ஆச்சு 2 பேருக்கும்? ராஜு கொன்னுட்டீங்க, இப்போ சோபா என்னடா ஆச்சு அப்படின்னா, சோபா வந்து சரியில்லை, திருப்பி வந்து அவள் வேறு மாதிரி கேரக்டர் மாறிடுச்சு, அதனால் சோபாவும் வந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர். குழந்தைங்க என்னடா அப்படின்னா, குழந்தைங்க எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது 2வது ஸ்டோரி. இவங்களுக்கு இதுலேயும் நம்பிக்கை வராது. இப்போ வந்து ராஜுவை கொண்டுட்டாங்க, இப்போ கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல வந்து சோபா தான் மர்டர்னு தெரிஞ்சு, இப்போ ராஜு மர்டர், 2 கொலை. அப்புறம் சரி 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ 2 குழந்தைங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க. இப்போ இது வந்து ஒன்று இவங்ககிட்ட இருக்கணும், இல்லை பாட்டி தாத்தாகிட்ட இருக்கணும், இல்லை எங்கே இருக்கணும், எல்லா ஸ்டேஷனில் கொடுத்து செக் பண்ணுவாங்க, எங்கேயுமே இருக்காதுங்க. அதனால் திருப்பி இவனை தூக்கிட்டு வந்து மிதிக்கும் போது 3வது கதை சொல்லுவான். இந்த மாதிரி நான் வந்து இவளை சோபாவை வந்து கொண்டுட்டு கிணத்துல போட்ட உடனே நான் கிளம்பலாம், இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடி போயிடலான்னு பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க எழுந்திரிச்சு பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுகும். நான் வந்து இந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அங்கே பிள்ளைங்க இருக்கும், அங்கே போனால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தலான்னு போயிட்டு 2-3 இடத்துல போய் தேடினேன். கேட்டால் அவங்க யாருமே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, எவிடன்ஸ் வேணுன்றாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைங்கள ரயிலில் ஏற்றிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ரயில் கிளம்பும் போது நான் கீழே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். மும்பை எக்ஸ்பிரஸில் ஏற்றி விட்டுட்டான்வான். இவருக்கா போலீஸுக்கா செம்ம கோவம் வந்துடும். ஏன்னா இவருக்கு ரயில்னாவே ஆகாது. ரயிலில் தான் அவங்க தங்கச்சியை தொலைச்சதுனால இவருக்கு ரயிலில் இதுவரையுமே போனதில்லை அன்னையிலேருந்து. அதனால் இவருக்கு செம்ம டென்ஷன் ஆனோடனே இப்போது குழந்தைங்க என்னாச்சு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கொஷின். இப்போது சூப்பரண்ட் என்ன சொல்லுவார், இப்போ கேஸு கிளியர் ஆகிடுச்சு, இப்போ இவன் தான் கொலைக்காரன், 2 கொலை பண்ணிட்டான், இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, கேஸு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அதோட முடிப்பாங்க. இப்போ இந்த அஜீப்புக்கு வந்து இப்போ குழந்தைங்க என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்களுடைய நிலைமை என்ன, நம்ம தங்கச்சியுடைய நிலைமை என்ன அப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவார். குழந்தைங்களை எப்படியோ ஒன்று காப்பாற்றணும் அப்படின்றதுனால இவர் வந்து 1 வாரம் லீவ் போட்டு கிளம்புறாரு. நம்ம ஜாய் சார் பார்த்திங்கன்னா, அவர் ஏஎஸ்ஐ பார்த்திங்கன்னா அவருக்கு குழந்தை இருக்காது. அது ஒரு இடத்துல காமிப்பாங்க. அவங்க குழந்தை இல்லாமல் தடுமாறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துமே குழந்தை இல்லாதனால அவர் சொல்லுவார், ஏன் குழந்தை இல்லைன்னு நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்படுறோம், இவனை பார்த்திங்களா 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள, ஒன்று 5வது படிக்கும், ஒன்று 3வது படிக்கும், 2 பிள்ளைங்களும் மும்பை எக்ஸ்பிரஸில் ஏற்றி விட்டா அது எப்படிங்க போய் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க.
அப்போ வந்து நம்ம அஜீப்புக்கு வந்து அது மனசே தாங்காது. இல்லை இது வந்து நம்ம ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் லீவ் போட்டு கிளம்பிடுவார். அப்போ மும்பை எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ஏறுறாருன்னு வச்சுங்களேன். மும்பை எக்ஸ்பிரஸில் ஏறி ஃபஸ்ட்டு ஸ்டாப் எது, அங்கே இறங்கிறது. அங்கே இறங்கி அந்த குழந்தைங்க ஃபோட்டோலாம் வச்சு எல்லார்ட்டையும் காமிக்கிறது. அப்போ அந்த ட்ரெயின் போயிடும். திரும்ப அடுத்த முறை அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் வரும்போது அந்த ஸ்டேஜ்லேருந்து ஏறி அடுத்த ஸ்டேஜ், இப்படி கிட்டத்தட்ட 20 ஸ்டாப்பிங்கில் ஏறி இறங்கி இருந்த கடைக்காரங்க, அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விசாரணை பண்ணி எதுவுமே கிடைக்காது. மும்பை வரையும் போயிட்டு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்காம ரிட்டர்ன் வந்துடும். அப்படி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்து இப்படி என்னுடைய எஃபெக்ட் எல்லாம் நான் போட்டுட்டேன், பட்டு குழந்தைங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துப்பா. அப்படி அப்போது சப்போர்ட் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, சரி விடுங்க, நீங்கள் உங்களுடைய இதை செஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்துவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி வந்து இந்த நீங்கள் காமிச்ச ஃபோட்டோவில் இருந்த குழந்தைங்க ரெண்டுத்தையும் மும்பை தாராவியில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால்ஸ் வந்தோடனே இவர் நிறைய ஃபேக் ஃபோன் கால் இந்த மாதிரி வருது, அதனால் நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்படுவேன். அப்படி இப்போ அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம ஜாய் சார் சொல்லுவார், ஏஎஸ்ஐ, இல்லை நீங்கள் எதுக்கும் இது இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுத்தீங்க, இது 2 குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணிவிடுங்க, இது ஒன்று தானே, அதனால் நீங்கள் ஒரு முறை அவன் சொன்ன இடத்துல போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மும்பை தாராவியெல்லாம் பார்க்குறதுன்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் இவங்க அங்கே மும்பை போலீஸ்கிட்ட பேசி அவங்க சப்போர்ட்டை வாங்கிட்டு மும்பை தாராவியில் போய் பார்ப்பாங்க. மும்பை தாராவின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே இந்த இடம்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுறோம், எவ்வளவோ சாதிக்கிறோம், எவ்வளோ ராக்கெட் விடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட்டு இன்னமும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம மகாநதி படத்தில் பார்த்து வேதனைப்பட்டோம், அதே அன்னைக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கும் அதே நிலைமை தான். இன்றைக்கி இதே மாதிரி சைல்டு ஹியூமன் டிராஃபிக்கிங்கு, குழந்தைங்களுக்கு கடத்துறது, பிச்சை எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னும் போது நம்மளுக்கு அப்படியே உடம்பே செலுத்து போகுதுங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையே விசாரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஏஜென்ட் இருப்பான் நாட்டங்குது, அந்த ஒரு குண்டு ஏஜென்ட் இருப்பான், அவன் வந்து இல்லை ஆஹா ஓஹோன்னுவான். அப்புறம் இவங்க அந்த மும்பை போலீஸ் மிரட்டினோடனே கூட்டு போய் காமிடா அப்படின்வான். அந்த இடமே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. இது இப்படி எல்லாமா இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ வளர்ந்த நாடாயிடுச்சு, வளர்ச்சி அடைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெருமை இப்போ பேசிக்கிறோம், தட்டிக்கிறோம். பட் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது வேதனை, சோதனைங்க. ஏன் தான் இந்தியா அப்படின்னெல்லாம் என்ன தான் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்னும் ரியலாக இருக்குது போலங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்கே ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 குழந்தைங்க இருக்குது. அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த ஒரு கையாளுக்கிட்ட காசு கேட்பான். அந்த கையாள் டிரைவர் அஜீப் காசு கொடுத்து உள்ளே போய் குழந்தைங்கள எல்லாத்தையும் எல்லா மூஞ்சி பார்க்குற. அப்படி எல்லா மூஞ்சி பார்க்கும்போது அந்த 2 குழந்தைங்க மாதிரி இல்லை. அதனால் இவருமே வருத்தப்பட்டுருவார். இப்போ இந்த இடத்துல தான் எனக்கும் ஒரு பெரிய ஃபீலிங் ஆகிப்போச்சு. இப்போ இவங்க தேடி வந்தது 2 குழந்தைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 60 பிள்ளைங்க இருக்குது. அப்போ இந்த 60 பிள்ளைங்க நிலைமை என்னாச்சு? ஐயோ சாமி, என்னங்க அது இந்தியா. ரைட்டு. அப்புறம் இவங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு சரி இல்லையாட்டங்குது அப்படின்னு கிளம்பும் போது அந்த குழந்தை வந்து இதில் பேசிகிட்ருக்கோம், கன்னடாவில் பேசிகிட்ருக்கோம். அப்போ இவங்களுக்கு தெரியும், ஏன்டா அது 2 குழந்தைங்க பேசுகிற மாதிரி சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பக்கம் போய் பார்த்தாக்க அவங்க அந்த சோபாவுடைய பசங்க, பையனும் பொண்ணும். இவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு இவங்க கட்டி பிடிச்சி 2த்தையும் கூப்பிட்டுட்டு வெளியே வருவாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு மிகப்பெரிய கொஷின் ஆகிடுச்சு. 2 பிள்ளைங்கள இவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அப்போ மிச்சம் இருக்கிற 58 பிள்ளைங்க கதி என்ன? கவர்மெண்ட்டெல்லாம் எதுக்குங்க இருக்குது? டேக்ஸ் வாங்குகிறாங்க, செய்கிறாங்க, எவ்வளவோ நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கடத்துகிறவங்களையும் பிடிச்சி இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. இந்த குழந்தைங்களுடைய நிலமெல்லாம் என்ன ஆக போதோ தெரில, பாவம் அப்படிங்கிற ஒரு வேதனையோடு நம்ம அந்த இடத்துல முடிக்கிறோம். அப்புறம் இவங்க அந்த 2 குழந்தைங்கள இங்கேருந்து கேரளா கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது.
அவங்க சூப்பரண்டென்ட் நின்றுருக்காரு, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து அஜீப் சாரும் அஜீப் வந்து 2 குழந்தைங்கள எடுத்துக்கிட்டு இறங்குறாப்படி. இறங்கும்போது மிகப்பெரிய கைத்தட்டல் வரவேற்பு. அப்போ அவங்க சூப்பரண்டென்ட் சொல்கிறாரு, இந்த குழந்தைங்கள கண்டுபிடிச்ச மிகப்பெரிய முக்கிய பொறுப்பு வந்து நம்ம அஜீப் அண்டு ஜாய் சார் 2 பேருக்கும் தான். ஏன்னா நம்ம கேஸ் வந்து அவன் கொலை பண்ணால் 2 பேரை கொலை பண்ணால் அவனை பிடிச்சிட்டோம், 2 இதை கைப்பற்றிட்டோம், அதோட முடியுது அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைங்களுடைய நிலைமையை நினச்சி பார்த்து அவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் குழந்தைங்களை காப்பாற்றிட்டுருக்காருன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, அவர் ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவாங்க. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம ஜாய் சார் தான் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தார், அதனால் அவர் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து இந்த படம் முடியுது. இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஆகிடுது. அதாவது தங்கச்சியை ட்ரெயினில் தொலைச்சா அப்படி, அதுக்கு பதிலாக இன்றைக்கி ட்ரெயினில் தொலைஞ்ச 2 குழந்தைங்கள மீட் எடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி வந்து நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருது. இந்த மாதிரி வந்து இந்த படம் முடியுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படம் வந்து மூவ் ஆகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எந்திரிச்சு போக முடியாத அளவு இருக்கும். அந்த குழந்தைங்க சீன்லாம் வரும்போது ரொம்பவுமே நம்மளை மனசை உருக்கி விட்டுரும். சே, இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, ஏன்டா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு ஏன்டா அந்த குழந்தைங்கள போய் இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்ற கொஷின் நம்மகிட்ட எந்திரிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இந்தியாவில் இன்னமும் இந்த மாதிரிலாம் இருக்குதா, ஏன் இதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷினும் வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி அந்த கணேசன் வந்து 3 விதமான கதை சொல்லுவான். ஒன்று ராஜு நான் தான் ஒரு கதை சொல்லுவான், அடுத்தது கணேசன் நான் தான் அப்படின்னு கதை சொல்லுவான், அடுத்து 3வது வந்து அந்த குழந்தைங்கள வந்து என்ன பண்ணன்ற ஒரு கதை. அந்த 3 விதமான வித்தியாசமான கதைகளை வந்து ஒரு அக்யூஸ்டுக்கிட்டேருந்து கேட்கும்போது, சே என்ன இப்படியெல்லாம் பொய் சொல்கிறான், இப்படி ஏமாத்துறானே. அவன் சொல்கிறது ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நிஜம்னு நம்பிடுவோம், 2வது கதை சொல்லும்போது நிஜம்னு நம்பிடுவோம், 3வது கதை சொல்லும்போது சரி என்னடா இப்படி பண்ணிட்டான், 3வது கதை சொல்லும்போது என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஷின் வரும். அது மாதிரி போலீஸ் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டுங்க. அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கும் எல்லாம் இருக்குது. பட்டு வந்து பார்த்து அவங்க வெக்ஸ் ஆகி போடுறாங்க போல் சில சமயத்தில். சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆகிப்படுது இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்து. ஆனால் சில பேர் வந்து யதார்த்தமாக இறங்கி மனிதாபிமானத்தோடு இறங்கி செய்யும்போது, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா மனிதாபிமானத்தோடு இறங்கி செய்யும்போது அவங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிப்பாங்க. இப்போது அந்த 2 குழந்தைங்க உள்ள கேரளாவில் வர்றது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஹாப்பியை கொடுக்குது அந்த அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்மளுக்குமே. அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ரசிக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம நிறைய ஃபாஸ்ட் படங்கள் பார்க்குறது நடுவில் இந்த மாதிரி ஒரு படமும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சந்தோஷமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.